ஒயிறு கூடைக்கு எப்படி அளக்கணும்னா, இது ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலில் இதில் மேலே இப்படி வச்சு விடணும். வச்சுட்டு இங்கேருந்து இது இது வரை வருது, இதுதான் ஒரு அடி. அப்படி 2 3 4 5 6, இதுதான் 6 அடி. இப்படி எடுத்து வெட்டணும். சரியா? இதுதான் 6 அடி. 2 ரோல் ஒயர் கூடைக்கு இப்படி தான் எடுக்கணும். இப்படி அளந்து எடுத்துட்டு இதே மாதிரி இதை வெட்டிட்டு இதே மாதிரி 22 துண்டு வெட்டணும். இப்போ 2 ரோல் வச்சுருந்தா ஒரு ரோலில் 21 11, இன்னொரு ரோல் 11, அப்போ 22 துண்டு ஆயிரும். இப்படி கரெக்டாக அப்படி அளக்கணும். இந்த அளவு வச்சுருக்குமா, அதுக்கடுத்து இப்படி அளவு எடுத்து இதில் வெட்டணும். அதுக்கடுத்து இந்த அளவை அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்து வெட்டிட்டு அப்புறம் அடி வைக்கணும். சரியா? இப்போ நம்ம துண்டு வெட்டியாச்சு. சரியா? இந்த துண்டு நான் இதை 22 துண்டு வெட்டி இது 2 மடித்து இப்படி 2 மடித்து இந்த இருக்குல்ல, இதை நம்ம எல்லா ஒயரையும் 22 ஒயரையும் இப்படி மடித்து இப்படி ஒரு கூடையில் இப்படி சொருவி வச்சு விடணும். இப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நான் இப்படி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இனி நம்ம இது பின்னலாம். இப்படி மடித்து வச்சுருக்கோமா, இது துண்டு ஒயர். சரியா? இதில் இங்கே கெட்டு ஒயர் இருக்குல்ல, இதில் தான் நம்ம கூடை பின்ன போகிறோம். இந்த கெட்டு ஒயரை எடுத்து இந்த இருக்குது. அப்போ இந்த அளவு அளக்கணும். இது கெட்டு ஒயரு, இது துண்டு ஒயரு. இப்படி வச்சு இதை அளக்கணும். அடி வைக்கிறது எப்படின்னா சொல்லித்தரேன். இப்படி அளந்துட்டோமா, இதில் மடித்து வச்சுக்கிடணும். சரியா? இதை விட்டுடலாம். அப்போ இது துண்டு ஒயரு, இது கெட்டு ஒயரு. அப்போ கூட பின்ன முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா, இந்த ஒயரில் இப்படி விடணும். இது துண்டு ஒயரா, இது கெட்டு ஒயரு. சரியா? இது துண்டு ஒயரு. இதை இப்படி எடுத்து இது வச்சு இந்த கெட்டு ஒயரில் இங்கே மேலே பார்த்துருக்குல்ல, இதை இங்கே விட்டு எடுக்கணும். அதான், அவ்வளோதான். வந்துருச்சா? பார்த்தீங்களா? இப்போ இது இது நம்ம இந்த சைடு விட்ருக்க ஒயரை இது லேவை நம்மளுக்கு தெரியறதுக்காக இதில் ஒரு சொட்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த சைடு சொட்டை போட்டு வச்சுருக்கோமா, இந்த சைடு தான் இந்த கெட்டு ஒயர் வரணும். இந்த சைடு கெட்டு ஒயர் வரணும். அப்போ இந்த சைடு துண்டு ஒயரு. துண்டு ஒயரை இப்படி மடித்து வச்சு இதை பார்க்கணும். ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கொஞ்சம் இவ்வளோக்கு கொஞ்சம் பெருசாக இங்கே இருக்குது. அப்போ இங்கே இப்படி எடுத்தால் கரெக்டாகிடும். இனி அடுத்த ஒயர் பண்ணணும். இங்கே மடித்து வச்சுருக்கீங்களா, அது மடித்து வச்சோன்னு ஈஸியாக இருக்கா, அப்படியே எடுத்து அப்படி பண்ணிடலாம். பார்த்தீங்களா? அடி இப்படி தான் 2 பின்னியாச்சா. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கும். இது 2 ரோல் ஒயரில் சின்ன கூடை பின்னுறது. நீங்கள் புதுசாக பின்ன படித்தா கூட உங்களுக்கு ஈஸி தான். இப்படி வச்சு இங்கே மடித்து வச்சுருக்கதை எடுத்து இந்த இருக்குல்ல, இதை இந்த இதில் விட்டு இந்த ஒயரை இங்கே வச்சு நல்லா பின்னும் போதே ஸ்ட்ராங்காக பின்னணும். டைட்டாக லூஸாக பின்னக்கூடாது. சரியா?
இப்படியே 22 ஒயரையும் பின்னணும். பின்னிட்டு அப்புறம் பார்க்கலாம். அடி வச்சாச்சு. பாருங்க எத்தனை இருக்கு. 3 5 10 15 20 21 21 வச்சாச்சு. பின்னியாச்சா? பார்த்தீங்களா? இதான் அடி வைக்கணும். இப்படி தான் அடி வைப்பாங்க. எல்லா ஒயரையும் பின்னியாச்சு. இனி இந்த பின்னின ஒயரை இப்படி மடித்து இந்த அளவு எடுக்கணும். சொட்டை போட்டிருக்கோம்ல ஒரு சைடு இப்படி வரும். இது வந்து வெட்டிடணும். இப்போ இந்த சைடும் ஒரு சொட்டை போட்டுக்கலாம். சரியா? இனி இப்படி பின்னிருக்கோமா, இனி 2வது அடி வைக்கணும். ரன்னிங் ரோலில் இந்த இருக்குல்ல, இங்கே இப்படி பின்னி இந்த இதில் அளக்கணும். இந்த அளவு எடுக்கணும். இங்கே இருந்து இப்படி அளந்து வந்து இதுவரை வந்தாச்சா? இனி இதில் பின்ன ஆரம்பிக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் இழுத்து பின்னுங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். வந்துருச்சா? இனி அதே மாதிரி இந்த ஒயரு இதை எடுத்து பின்னணும். இப்படி பின்னணும். இதே போல் தான் பின்னணும் ஃபுல்லாக. இப்படியே பின்னிட்டு இப்படியே இங்கே வர இதில் வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த அளவு எடுத்து இங்கே வெட்டிடணும். இந்த அளவு கொண்டு வந்த பிறகு வெட்டிடணும். அடுத்து அப்படியே ஒயரு கூட திருப்பி இப்படி திருப்பி இந்த சைடு, சரி, அந்த சைடு பின்னணும். அப்படி இந்த சைடு 4, இந்த சைடு 4, அப்போ 8, இது 9 அடி வைக்கணும். சரியா? அதே போல் இப்போ நான் இது 9 அடி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் பின்னணும். இங்கே பின்னிருக்கதே போல் தான் இங்கே வர பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு 4, இந்த சைடு 4. இப்போ 1 பின்னியாச்சா? இங்கே 3 என்ன பண்ணணும்? அப்போ 9 அடி வரும். ஓகே, இதே போல் பின்னலாம். ஈஸி தான். நீங்கள் பின்னி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.